ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு 2-in-1 ரெசிபி. சைவ குத்துக்கறி அண்ட் சைவ கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான் இது. இந்த சைவ கொத்துக்கறி சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டான ஈஸியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 to 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் மசாலா பொடிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி பொடி 1.5 ஸ்பூன், கரம் மசாலா பொடி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா 10 நிமிஷத்தில் நாம் இந்த கறி ரெடி பண்ணிடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். இந்தளவு அரைச்சிக்கணும். சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு அரைக்கணும். அப்போ தான் இப்படி நமக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ நமக்கு சைவ கொத்துக்கு தயார் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரப்போ இது கூட நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நமக்கு நிறைய குவான்டிட்டி வேணும்னா எக்ஸ்ட்ரா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குவான்டிட்டியும் நமக்கு கிடைக்கும். இது கூட கருவேப்பிலைக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வதக்கிறப்ப ஈஸியாக இது வதங்கிடும். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கணும், இல்லைன்னா அப்படியே அடிப்பிடிச்சிடும். இதெல்லாம் வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அடுப்பை சிம்லையே வச்சு வதக்கலாம். ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கின பிறகு இந்த மசாலா பொடியோடைய வாசனை அடங்குறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வாசனை அடங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். எடுத்த உடனே தண்ணி சேர்க்காமல் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு கூட நல்லா கலந்து வர மாதிரி 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் இதில் இருக்கிற உப்பு காரமெல்லாம் மீல் மேக்கருக்குள்ளே சேர்ந்து மீல் மேக்கர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் குக் ஆன பிறகு நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் to 2 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும். இதிலிருந்து ஆயில் பிரிகிற மாதிரி இப்படி கொதித்து ட்ரை ஆகட்டும். நாம் தோசைக்குள்ளேயோ சப்பாத்திக்குள்ளேயோ ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றோம்னா இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்கலாம். இல்லை செமி கிரேவி மாதிரி கூட நாம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கு ஸ்டஃப் பண்ண போகிறதுனால நான் ட்ரையாகவே எடுத்துட்டேன். அவ்வளோதான், குக் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் காரமாக வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை தூவியிருக்கேன். அவ்வளோதான், நமக்கு கறி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு தோசைக்கு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது கறி தோசை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெகுலராக தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு பக்கம் வேகட்டும். ரெகுலராக தோசை வேகிற மாதிரி 2 பக்கமும் வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்த பிறகு அதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அதை திருப்பி போட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொத்துக்கறியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி இதை நாம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். லைட்டாக ஆயிலை மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம்.
2 to 3 செகண்ட்ஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சைவ கறி தோசை சுட சுட சூப்பராக தயாராகிடுச்சு. இதை சாப்பிட்றப்ப இது வெஜ்ஜுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக